இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். நாம் அனைத்திலும் முதலிடம் பெற போட்டி மனப்பான்மையை வளர்த்து கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் விளம்பரத்தில் போட்டி, வியாபாரத்தில் போட்டி, பதவியில் போட்டி என எல்லா இடங்களிலும் போட்டி மனப்பான்மை உருவாகி கொண்டே இருக்கிறது. பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பது தொடங்கி அவர்கள் பணியில் அமரும் வரை போட்டி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி பெற்றோர்களுக்கு கவலை இல்லை. என் மகன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான் என்று சொன்னால்தான் இந்த போட்டி உலகில் அந்தஸ்து நிலைக்கும் என்று நம்மில் பலர் நினைப்பதுண்டு. இத்தகைய போட்டி மனப்பான்மையை குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் வளர்த்து விடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். போட்டி மனப்பான்மையை நாமே குழந்தைகளிடத்தில் வளர்த்துவிட காரணமாயிருந்துவிட்டு பிறகு அதை பற்றி வருத்தப்பட்டு கொள்வது முட்டாள்தனம். அத்தகைய முட்டாள்தனம் உடையவர்களாக நாம் இல்லாதவாறு பார்த்து கொள்வோம். குழந்தைகளுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தன் மீது திணிக்கப்பட்ட சூழலை உள்வாங்கிக் கொள்ளவே முடியாமல் முடக்கப்படும் அவலமும் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் நமது குழந்தை இருப்பது போல் இருந்தால் என்ன? அதன் தகுதிக்கும் அறிவுக்கும் ஏற்ப அது வளர்ந்தால் போதாதா? தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை ஏன் குழந்தைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம் என்ற கேள்விகளை எல்லாம் நம் மனதிற்குள்ளாக கேட்டு பார்ப்போம். போட்டிகள் போதையாகி போனால் நிம்மதி எங்கே சமாதியாகிறது? போட்டிகள் போர்க்கொடி தூக்கினால் நிம்மதி வாளுக்குத்தான் இரையாகும். நிம்மதியை தொலைத்துவிட்டு வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? சிந்தித்து பார்ப்பதால் மட்டும் சிறந்த எண்ணங்கள் உதிப்பதில்லை. மனம் மட்டும் ஒழுங்காயிருந்தால் நல்ல எண்ணங்கள் தாமாகவே உதிக்கும் என்கிறார் காஸ்வான். மனதின் போட்டி எண்ணங்கள் களையப்பட்டு ஒழுங்காயிருந்தால் சிறந்த எண்ணங்கள் உருவாகி மனம் நிம்மதியடையும் என்பதை புரிந்து போட்டி மனப்பான்மையை நம்மிடமிருந்து நீக்க முயல்வோம். நம் குழந்தைகளுக்கு போட்டி மனப்பான்மையை கற்றுத்தருவதையும் தவிர்ப்போம். பேரரசன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது யோகி ஒருவரை கண்டு அவர் பால் ஈர்க்கப்பட்டான். அவரை தனது கிரேக்க நாட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்பினான். நீர் என்னோடு வந்தால் உமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் என் நாட்டில் செய்து தருவேன் என்றான். யோகியோ எனக்கு இங்கு எதுவும் குறையில்லை என்று சொல்லி அவனது வேண்டுகோளை நிராகரித்தார். பேரரசனாகிய தனது வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. கோபமடைந்தான். நான் யார் என்று தெரியுமா? மாவீரன் அலெக்சாண்டர். உன்னை என்னால் ஒரு வினாடியில் கொல்ல முடியும் என்று உருமினான். யோகியோ கொஞ்சமும் சலனப்படாமல், என் அடிமையின் அடிமை நீ, உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. வேண்டுமானால் என் உடலை நீ கொல்லலாம் என்று சொல்ல அலெக்சாண்டர் கடும் கோபத்திற்கு உள்ளானான். அடிமையின் அடிமை நீ என்று சொன்னதற்கு சரியான விளக்கத்தை உடனே தரவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றான். அதற்கு யோகி, கோபம் என் அடிமை, அதை நான் என்றோ அடக்கிவிட்டேன், நீயோ அந்த கோபத்திற்கு அடிமையாயிருக்கிறாய் என்றார். மாவீரனும் தனது தவற்றை உணர்ந்து அவரை ஒன்றும் செய்யாது விட்டுவிட்டான். நாமும் பல சமயங்களில் அரசனைப் போல ஆவேசப்பட்டு நமது தனித்தன்மையை இழந்து நான் என்ற ஆணவ எண்ணத்தோடும் போட்டி போட்டுக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய போட்டி மனப்பான்மையை தவிர்த்தால் நாம் நலமோடு வாழலாம் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் போட்டி மனப்பான்மையோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர்
ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள்.
எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 89, இறை வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 28 முதல் 33 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு
பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்துப் பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிறவினத்தாரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் உண்மையின் வழியில் நாளும் பயணிக்கவும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 20. புனித சில்வேரியுஸ். இத்தாலி நாட்டில் லாசியோ பகுதியின் அருகில் வாழ்ந்த ஹாரிமிஸ்டஸ் காரியா பெற்றோருக்கு கிபி 480 பிறந்தார் சில்வேரியுஸ். திருமண வாழ்விற்கு பின்பு தன் தந்தை குருவாக அருட்பொழிவு பெற்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட சில்வேரியுஸ் தன் தந்தையினை முன்மாதிரியாக கொண்டு தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். திருத்தந்தை அகாபித்துஸ் ஆட்சி காலத்தில் கிபி 535 முதல் 536 வரை திருத்தொண்டராக இறைபணியாற்றிய சில்வேரியுஸ் கிபி 536 ஜூன் 8 திரு அவையின் 58வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓரியல்பு உடையவர் என்ற தப்பறை கொள்கையினை மறுத்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். பைசாந்திய பேரரசி தியோடராவினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளான திருத்தந்தை சில்வேரியுஸ் கிபி 537 திருத்தந்தைக்குரிய திருவுடை களையப்பட்டு துறவிக்குரிய ஆடையோடு நாடு கடத்தப்பட்டார். கான்ஸ்டாண்டினோபிளின் பேரரசர் ஜஸ்டினின் நீதி விசாரணையில் திருத்தந்தை சில்வேரியுஸ் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட சில்வேரியுஸ் ரோமை நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பேரரசி தியோடராவினால் மீண்டும் கடத்தப்பட்ட திருத்தந்தை சில்வேரியுஸ் பல்மரோலா தீவில் சிறை வைக்கப்பட பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கிபி 538 ஜூன் 20 விண்ணகமடைந்தார். ஆண்டவர் இயேசுவின் இறையரசு பணிகளை நேர்மையோடு செய்ததற்காக நாடு கடத்தப்பட்டு கொலையுண்ட திருத்தந்தை சில்வேரியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சில்வேரியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நற்செய்தி பணிகளுக்காக படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தையர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். நாளைய தினம் நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்தில் பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே,
ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டு